Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான ஸ்வீட்டான மில்க் கேக் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம கடையில் வாங்குற பால்கோவா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நான் இங்கே பேன்ல ஒரு 1/2 லிட்டர் பால் கவர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது, பால் நல்லா திக்காக இருக்கணும். பாலை நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விடுங்க, கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிடலாம். நம்ம வினிகர் ஊற்றினோடனே பால் நல்லா திரள ஆரம்பிச்சிடும். பாருங்க, நல்லா தண்ணி தனித்தனியா வந்துருச்சு. இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கையிலேயே 1/2 கப் சர்க்கரையை போட்டுடலாம். நான் எங்கள் வீட்டில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கையில் ஒரு ஏலக்காவை பிச்சு இதில் போட்டுடலாம். அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வாசனை இந்த மில்க் கேக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. தண்ணியும் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அப்போ தான் மில்க் கேக் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா ஃபுல்லாக வத்திருச்சுனாவே நம்மளோட மில்க் கேக் ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நமக்கு வெறும் அந்த மில்க் கேக் அதாங்க பால்கோவா தான் இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எப்படி சூப்பரான பதத்தில் நம்ம கடையில் வாங்குற பால்கோவா மாதிரியே இருக்கு பாருங்க. இப்போ நான் இது ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிருக்கேன். அதில் நம்ம இந்த மில்க் கேக்கை ஃபுல்லாக போட்டு நல்லா தடவி சரிசமமாக தடவி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.